Hello guys, this is Murali. I am pursuing BSc Electronics and Communication Science in AM Jain College at Meenambakkam. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் வேவ் ஜேர்னியை ஷேர் பண்ணுறது தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா உங்களை மாதிரி தான் ஜாலியாக நானும் ரீல்ஸ் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வேவ் வீடியோவை பார்த்தேன். அவங்க வந்து ஃப்ரீ செஷன் கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அதில் போயிட்டு நான் வந்து சரி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணியும் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்லாம் வரல கைஸ். அதுக்கப்புறமா வந்து அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் ஜாயினே பண்ணேன். ஜாயின் பண்ணி வித்தின் 1 வீக்லேயே நல்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு அவங்க கரிக்குலமும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து 4th growth cycle இருக்கேன் கைஸ். 3 growth cycle கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு growth cycle வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்லாம் லேர்ன் பண்ணேன். தென் செகண்ட் growth cycle வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணேன். அப்புறம் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ். அப்புறம் தேர்ட் growth cycle தான் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணேன். லைக் டைனமிக் வெப்சைட்ஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் கைஸ். லைக் டு டூ லிஸ்ட், அடுத்தது வந்து விக்கிபீடியா, ஃபார்ம்ஸு, நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா தேர்ட் growth cycle வித்தின் 2.5 hours 2.5 months கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். அது எப்படி அப்படின்னா மார்னிங் வந்து காலேஜ் போவேன், ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் சாட்டர்டே சண்டேஸில் வந்து லைக் 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மூலிமா வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. லைக் சீக்கிரமாகவும் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் கைஸ். இதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கவே முடிஞ்சிச்சு ஜாவா ஸ்கிரிப்டை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இப்போ நான் வந்து 4th growth cycle SQL போயிட்டுருக்கு. இதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா, பி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா, டெய்லி வந்து நீங்கள் வந்து இப்போ 7 to 8 or 7 to 8:30 or 7 to 9 பேஸ்ட் அப்பான் யுவர் கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து இந்த டைமில் தான் லேர்ன் பண்ணுவேன் அப்படின்ட்டு வச்சுருக்கிறத வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க கைஸ். லைக் வந்து இந்த டைமிங்கில் வந்து நான் லேர்ன் பண்ணுற போகிறதுல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூவி கூப்பிடலாம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கெலாம் நோ சொல்லி பழகுங்க. அப்போ தான் கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்க முடியும். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் கைஸ். இதுதான் நான் சொல்ல வருது. பி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நல்ல சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ கைஸ். பாய் பாய்.